தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த அரங்கத்திற்குள் நான் நுழைந்த போது இங்கே சில சகோதரிகள் என்னை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார்கள். மேடையிலே கூட இறுக்கமான முகத்தோடும் கனத்த மனத்தோடும் கண்களிலே நீரோடும் உரையாற்றியவர்களை நாம் பார்த்தோம். ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தன் வாழ்நாளில் தான் போட்டியிட்ட இடங்களிலே தோல்வியை காணாத ஒரு தலைவர் என்றார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் பொது வாழ்க்கையிலே இயக்கத்தின் எத்தனையோ தோல்விகளை தன் தோளில் சுமந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். மக்கள் பணியிலே அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தை விட ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் எதிர்க்கட்சியாக பணியாற்றிய காலங்கள் தான் அதிகம். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக கொண்டது, நாம் ஒருவருக்கு நல்லது செய்கிறோம் என்றால் அவர்கள் அதற்காக நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படி இல்லை என்ற காரணத்திற்காக நாம் நன்மைகளை செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. தொடர்ந்து அவர்களுக்காக பணியாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று தன் வாழ்நாள் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் பல முறை பார்த்திருக்கிறேன். தேர்தல் முடிவுகள் இப்பொழுதாவது ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள நமக்கு தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சிருது. முன்னாடியெல்லாம் ஓட்டு எண்ணுவாங்க. பெட்டியை திறந்து எண்ணி தகராறு நடக்கும், சண்டை நடக்கும். எல்லாத்தையும் தாண்டி அந்த முடிவுகள் மாலை வர வரதான் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி மதியமெல்லாம் ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும். அதை தாண்டி மாலை வர வர தோல்வியா வெற்றியா என்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே அடுத்த நாள் நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று அறிவித்த தலைவன் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அடுத்த நாள் முரசொலியிலே கடக உடன்பிறப்புகளுக்காக கடிதம் எழுதிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அடுத்த பணி என்ன, அடுத்த போராட்டம் என்ன, அடுத்த ஆர்ப்பாட்டம் என்ன, மக்களுக்காக எதற்காக குரல் கொடுக்க வேண்டும், எதற்காக போராட வேண்டும், எந்த கருத்துக்களை நாம் அங்கே சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து அங்கே வாதாட வேண்டும், பேச வேண்டும், யார் எதை பற்றி பேச வேண்டும் என்று அடுத்த நிமிடம் சிந்திக்க தொடங்கிய தலைவன் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் வெற்றி தோல்விகள் என்பது நம்முடைய இயக்கத்திற்கு புதிது இல்லை. இந்த தோல்வியை கண்டு நாம் மனம் தளரவோ கண்ணீர் விடவோ எந்த அவசியமும் இல்லை. ஒரு மகிழ்ச்சி, இத்தனை வீரியத்தோடு தைரியத்தோடு அழுத்தத்தோடு தெளிவோடு பேசக்கூடிய இத்தனை பெண்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுதான் உணரத் தொடங்குகிறோம் இல்லையா? அதற்கே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வருத்தப்படலாம். எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் தொடருமா என்ற கவலை அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அது நமக்கும் இருக்கு, ஓட்டு போட்டவங்களுக்கும் இருக்கு. போட்டுட்டோம். சில பேர் ஒரு ஓட்டு தானே நினைச்சு போட்டேன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. அது எப்படி இப்படி நினைச்சு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் போட்டுட்டேன். எனக்கு வர வேண்டிய தலைவர்
அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வருமோ வராதோ என்ற அந்த பயத்திலே இன்று நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட அன்றே என்ன சொன்னாரு? பணம் இல்லை. அதனால முதல்லயே அதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி விடுகிறார்கள். இப்ப எது கேட்டாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், சில நேரம் எதிர்கட்சியோடைய விமர்சனம் இருந்த பொழுது எது நடந்தாலும் அது என் மேலதான் பழி வரும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா கூட கருணாநிதி தான் அங்க கொண்டு வந்து எண்ணெயை ஊத்தி வச்சாரு, அதனால விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆட்சி அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் முன்னாடி இருந்தவங்க பணம் இல்லாம செஞ்சுட்டாங்க. முன்னாடி இருந்தவர்கள் இன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியாம நிறுத்த முடியாம இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி கேட்டால் அதுவும் திமுக ஆட்சியிலே அவர்கள் தவறவிட்டதனால் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி திட்டங்களை தொடர முடியுமா என்று கேட்டால் திமுக ஆட்சியில ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு போயிட்டாங்க. கரண்ட் ஏன் போகுது? 4 மணி நேரம் கரண்ட் இல்லை. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? ஃபியூஸ் எடுத்துட்டு போயிடுறாங்களாம். இப்படி எதற்கு எடுத்தாலும் நம்மை குறை சொல்லக்கூடிய அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில். எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது அதற்கு முன்னால் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. அங்கே ஆட்சி எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும். கோவிட் காலத்துல கூட மக்களை காப்பாற்ற தவறிய ஒரு ஆட்சி நடைபெற்றது. ஆனால் ஆட்சி பொறுப்பு கூட ஏத்துக்கல. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பு கூட ஏத்துக்கல. வெற்றி பெற்று விட்டோம் என்று தெரிந்த உடனேயே அதிகாரிகளை எல்லாம் அழைத்து மக்களை எப்படி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் காப்பாற்றுவது என்று சிந்திக்க தொடர்ந்த நம்முடைய திராவிட இயக்கம், திராவிட மாடல் அதுதான். ஆனா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சிங்கப்பெண் படை என்று இருந்த ஒன்றை புதுசா பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர், என்ன கிட்டத்தட்ட எந்த திட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்ம புதுசா பண்றோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனியாக பிரிவை உருவாக்கியது நம்முடைய ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எனக்கு புதுசா பேரு கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது புது திட்டமா மாறிடுமா? ஆனா சரி பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க புதுசா பேர் வைங்க. ஆனா பெண்களை தயவு செய்து இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு பாதுகாப்பை எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை செய்யுங்க. எதை வேணாலும் தேர்தல் அறிக்கை குழு முதல்ல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் இருந்த நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதியா கொடுங்க. இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு மக்களை ஏமாத்தாதீங்க. நாம நினைச்சிருந்தா கூட எதை வேணாலும் சொல்லியிருக்க முடியும். ஆனால் எதை செய்ய முடியுமோ அது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எதோ சொன்னாங்க. 6 சிலிண்டர் காத்துட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு 1 சிலிண்டர் கிடைக்கிறதே பெரிய கனவாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே 6 சிலிண்டர் வரும். அதனால விவசாயிகளுக்கு வாக்குறுதி எல்லாருக்கும் தெரியும். நிதிநிலை அறிக்கை ஒவ்வொரு முறையும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது நிதிநிலை என்னன்னு அமைச்சர்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள்.
ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா பார்க்க மறந்துட்டாங்கன்னு தெரியல. அதனால தேர்தல் நேரம் வந்த பொழுது நினைச்சதெல்லாம் எடுத்து சொல்லி தேர்தல் முடிஞ்ச ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எங்களுக்கு நிதி இல்லை. நாம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது மட்டும் நிதி மிகை மாநிலமாக இல்லை. ஒரு மாநிலம், வளரக்கூடிய மாநிலம் நிச்சயமாக கடன் வாங்கித்தான் மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். இது அடிப்படை பொருளாதாரம். அதனால நிதி மிகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அதை தாண்டக்கூடாது. அதை தமிழ்நாடு தாண்டியதே கிடையாது. எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் உங்களை விட 100 மடங்கு ஒன்றியத்தில் இருந்த ஆட்சியை எதிர்த்தவர்கள் நாங்கள், எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல. ஆனாலும் தமிழ் மக்களை பாதுகாப்பதிலே, திட்டங்களை தருவதிலே முன்மாதிரியாக இருந்த இயக்கம் நாடு முழுவதற்கும், எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் எப்படி இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்று கற்றுக்கொண்டு போன ஒரு நிலை தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் எங்க போகுதுன்னு தெரியல. எல்லா மாநிலத்துக்கும் போகுது. தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ லட்சம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், என்னோட தொகுதிக்கு கப்பல் கட்டும் தொழிற்சாலை வர வேண்டி இருந்தது. MOU சைன் பண்ணியாச்சு, இன்னைக்கு இல்லை. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு தொழிற்சாலை, உப்பளங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஒரு மாற்று பாதையை, எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு தொழிற்சாலை இன்னைக்கு இல்லை. இதுதான் மாற்றமா? இந்த மாற்றத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஆட்சி பொறுப்புல இருக்கவங்களுக்கு கடமை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடமையை செய்ய என்றும் தவறியதில்லை. ஆட்சி பொறுப்புல இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் திமுக காரங்களுக்கு கவலையே கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்கு மக்களை பாதுகாப்பது மட்டும்தான் கடமை. அதனால ஆட்சியில இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இன்று இருந்தாலும் தொடர்ந்து மக்களுக்காக போராடுவோம், மக்களை பாதுகாப்போம். அதிமுக ஆட்சியில, கோவிட்ல ஆட்சியில இருந்தவர்கள் மக்களை பாதுகாக்கவில்லை, நாம் பாதுகாத்தோம். அதனால நம்முடைய பணிகளை நம்முடைய அண்ணன், நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு வகுத்து கொடுக்கக்கூடிய பாதையிலே, தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடுவோம், மக்களுக்காக போராடுவோம். அவங்க எந்த முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்முடைய முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்காக பணியாற்றுவது என்பதை, அவர்களுக்காக உறுதியோடு நிற்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளில் விழாவிலே நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.